அன்புக்கினிய தமிழ் நெஞ்சங்களே, நேற்றைய தினம் என்டிஏ தலைமையிலான கட்சிகளின் சார்பாக திராவிட மாடல் ஆட்சியின் அவலங்களை கண்டித்து தமிழகம் முழுவதும் நடைபெறும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக, கடும் கொலைகளுக்கு எதிராக தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் வாழ தகுதியற்ற மாநிலமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சென்னையில் திரு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலும், மதுரையில் திரு நயினார் நாகேந்திரன் அவர் தலைமையிலும், கடலூரில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலும், தஞ்சையில் திரு டிடி அவர்கள் தலைமையிலும், ஈரோடில் திரு ஜிகே வாசன் அவர் தலைமையிலும், கோயம்புத்தூரில் அண்ணன் அண்ணாமலை ஜி அவர்களின் தலைமையிலும், திருநெல்வேலியில் திரு அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையிலும், திருப்பூரில் அக்கா வானதி அவர்கள் தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இது என்டிஏ உடைய கூட்டணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஒரு தலைவர்களும் ஒரு ஏரியாவில் முன்னிலைப்படுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. யார்? இது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடத்தல். அப்படியே இதற்கு முதல் நாள் முன்னாடி திமுக தலைமையிலான கூட்டணி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் எப்படி நடந்ததுன்னு கேளுங்களேன். திமுக தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. எல்லா இடத்துலையும் திமுக லீடர்களை தான் முக்கியத்துவம் படுத்தினாங்களே கண்டி அந்த கூட்டணி தலைவர்களை முக்கியத்துவம் படுத்தலை. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே தலைவர்கள் கடலூரில் அன்புமணி ராமதாஸ் போகிறாரு, தஞ்சாவூரில் அண்ணன் டிடிவி போகிறார், இங்கே ஜிகே வாசன் போகிறார், இங்கே அண்ணன் அண்ணாமலை போகிறார். என்னையா இது? இந்த கூட்டணியை ஒரு கூட்டணினா என்ன, கூட்டணி தர்மனா என்ன அப்படின்ற மாதிரி போகுது. 10 வருஷமாக அவங்க கூட்டணிக்கு முட்டு கொடுத்துன்னு தானே இருக்காங்க இந்த கட்சிக்கு தான். அவங்கள எங்கேயாவது ஒரு முன்னிலைப்படுத்துறீங்களா? கூட்டணியில் ஆட்சி தான் தர மாட்டேறீங்க பாவம். இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்காக அந்த தலைவர்களை இந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சியோடைய தலைவர் இங்கே தலைமையில் நடக்கும், இங்கே கம்யூனிஸ்ட் தலைமை நடக்கும், இங்கே தேமுதிக சார்பு நடக்கும், இங்கே அண்ணன் வைகோ தலைமை நடக்கும்னு இல்லையே. என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை? ஏன் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தர மாட்டீங்களா? என்ன தான் உங்களுக்கு ஆனால் ஒன்றா பிஜேபி பண்ணிடுறீங்க, சீட்டு தான் கொடுக்க மாட்டேறீங்க. போன டைம் 6 சீட்டு கொடுத்தீங்க, இந்த டைம் 4 சீட்டு கொடுத்தீங்க அண்ணன் வைகோவுக்கு. அண்ணன் என்ன தான் கேட்டுக்கிறீனே புரியல. இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்திருக்காரு. இவர் யாருன்னு தெரியல. நாஞ்சல் சம்பத் தான் சொல்லுவார், அவர் வைகோ இல்லை சைக்கோன்னு. சைக்கோவை முதல்ல தப்பு. சைக்கோவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், ஒத்துக்காது. சைக்கோ ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாக்கா சைக்கோ ஒத்துக்காது. ஆனால் அண்ணன் வைகோவுக்கு ரெஸ்பெக்ட் அங்கே இருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்கள். இல்லை. ஆனாலும் நான் இவரை முதலமைச்சராக கத்துவார். யார் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து கொஞ்சம் பேரை சாவடித்தாரோ அதெல்லாம் அவர் மறந்துட்டார். இன்றைக்கி அவருக்கு அவர் நலம்தான். ஒரு சைக்கோ கூட கிடையாது, ஒரு வித்தியாசமான கேரக்டர் விட்டுருங்க. கம்யூனிஸ்ட்டு போன தேர்தலில் 25 கோடி எண்ணிக்கை வாங்கி போச்சோ அன்றைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க எழுதி கொடுத்துறான்னு நினைக்கிறேன். அன்றைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, ஆக்சுவலாக இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி பொதுவாக ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோன்றதுக்காக ஒரு 4-5 பேரை வச்சு மூளை முக்கில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இப்போ அதுவும் இல்லை. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியில் இல்லை. அதனால தான் உங்களை வாயம் கூட வச்சுட்டாங்க. இன்றைக்கி சீட்டும் உங்களுக்கு இல்லைன்றாங்க. கம்யூனிஸ்ட் அது எடுத்தான் அவனு வேறு வழி இல்லை. விடுதலை சிறுத்தை இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு சீட்டு அப்படின்னாங்க. கூட்டணி ஆட்சின்னாங்க. இவன் கூட்டணி ஆட்சின்றது இப்போ சூழ்நிலை சரியில்லைன்ட்டார் அவர். அடுத்து இரட்டை இலக்கம் அதுவும் இருக்காது. ஏன்னாங்க 2-3 கட்சி உள்ளே வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஆட்சிலையும் பங்கு இல்லை, சீட்டு எண்ணிக்கை நீங்கள் கேட்கக்கூடாது. இதை மாதிரி உங்களை முன்னிலைப்படுத்துறதுலேயும் உங்களுக்கான உரிய மரியாதை கொடுக்கல. அதை மீறி உங்களுக்கு அந்த கூட்டணி உங்களுக்கு தேவைப்படுதா? தன்மான இழந்து உங்களுக்கு அந்த கூட்டணி தேவைப்படுதா? அடுத்து பாருங்கள், செல்வ பெருந்தகை விசிகாவை திட்டுவார், விசிகாவில் வன்னியரசு திட்டுவார், வன்னியரசை செல்வ பெருந்தகை திட்டுவார்.
அப்படியே கம்யூனிஸ்ட் வந்து என்ன சொல்லும், காங்கிரஸுக்கு என்ன தகுதிக்குது அவ்வளோ சீட்டு குத்தின்னு கேட்கும். அதுக்கு செல்வ பண்ண சொல்லுவார், நீங்கள் வேணால் சீட்டு கேட்டு வாங்கி போய் எங்களையே ஏற்றிட்டுருக்கீங்கன்னு. என்ன ஒரு கொலாப்ஸானது பாருங்கள். ஒரு ஒற்றுமை இல்லாத கூட்டணி, ஒரு கலகங்கள் நிறைந்த கூட்டணி தான் திமுக தலைமையான இருக்கிற கூட்டணி. இங்கே அப்படி கிடையாது. கூட்டணி பலமாக இருக்குது, அவங்கவுங்களுக்கான உரிய மரியாதை இருக்குது. இப்போ நான் சொல்கிறது என்னன்னாக்கா, அந்த தொண்டர்கள் நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், அது சரியாக தவறான்றது நீங்கள் பார்த்துங்க. நான் சொல்கிறது சரியாக தவறான்னு நீங்கள் தான் யோசனை பண்ணிக்கணும். உங்கள் தலைவர்களுக்கு உரிய மரியாதை தராத இந்த கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்கணுமா? யோசனை பண்ணி பாருங்கள். திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வராது, சப்போஸ் வருதுன்னு வச்சுங்க, இப்போவே உங்களுக்கு வந்து 5 வருஷம் ஆண்டதுக்குள்ளே உங்களுக்கு சீட்டு இல்லை, இவ்வளோ சீட்டு சொல்கிறாங்க. இன்னும் 10 வருஷம் ஆண்டாங்க உங்களுக்கு கட்சியே இல்லைன்றுவாங்க. உங்களுக்கு கட்சியே இல்லை, உங்களுக்கு ஏன் சீட்டு தரேன்னு கேட்பாங்க. இப்போயே பாருங்கள், 3 சீட்டு மதிமுக கொடுத்து திமுக சேர்த்தா நிற்கிறேன்ட்டாங்க. இன்னும் 5 வருஷம் ஆண்டாங்க உங்களுக்கெல்லாம் யாரும் கட்சியே கிடையாது, இது திமுக தான் அப்படின்ட்டுருவாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் கட்சியெல்லாம் இருக்குன்னா தொண்டர்கள் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா, என்டிஏ தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சிக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும். அப்போ தான் உங்கள் கட்சி இருக்கும். 5 வருஷம் நீங்கள் ஆள்றதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, 5 வருஷம் ஆண்டதுக்கு ஒத்துழைச்சிங்க, இந்தாங்க ஆளுக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஒரு லாஜிக் இருக்குது. எங்கள் அந்த கட்சி இந்த கட்சியில் வருது, எதுக்கு வருது? நீங்கள் ஆட்சி ஆடுறதுக்கு வருது. ஒன்றும் உங்கள் சீட்லேருந்து நீங்கள் அதிகமாக கொடுங்க, இவங்க சீட்லேருந்து அதிகம் கொடுக்கணும். எதனா வைக்க கேட்கணும். உங்கள்கிட்ட தான் அவ்வளோ சீட் இருக்குல்ல, அதுலேருந்து கொடுங்க. எங்ககிட்ட நாங்களே 6 சீட்டில் நிற்கிறோம், நாங்கள் இன்னும் 2 சீட்டு கம்மி பண்ண வைக்க கேட்குறதில்ல, கேட்க முடியாது. ஏன்னா கட்சி இல்லை, இவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். இப்பயே இல்லை நிலைமை. அப்புறம் எங்கே இருக்கும்? இன்றைக்கே கம்யூனிஸ்ட்டு மக்கள் வந்துட்டாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் கம்யூனிஸ்ட் இருக்கும். இதே தான் விசிகாவும் நடக்கும். அதனால் இதை புரிஞ்சுக்கிங்க. இந்த கட்சிகள் வந்து இங்கே அப்புறம் இந்த முஸ்லீம் அமைப்புகள்லாம் ஒரு கட்சி நடத்துதில்ல, அது வந்து முஸ்லீம் லீக் கட்சிக்கு சீட்டு கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் ஒன்று சீட்டு கொடுக்குறாங்க. அந்த கருணாஸ் கூத்தூர் என்ன வேலை செஞ்சாருன்னு நான் சொல்லலை, அவரே சொல்லிக்கிட்டாரு. அவர் மக்கள் வந்து மாமான்னாங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டாங்க. நமக்கு மரியாதை தாங்க முக்கியம், நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆக்சுவலாக அவர் அப்படி நான் பார்க்கல, அவர் மாமா அப்படின்லாம் நம்ம சொல்லலை. அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு, அவருடைய கேட்டகிரியாக இருக்கலாம், நம்ம சொல்ல விரும்பலை. அப்புறம் இந்த தனியார் இங்கே பாருங்கள், இந்த வேல்முருகன் என்ன முட்டு குத்துந்தாரியா மனுஷன். முரட்டு முட்டு குத்துந்த வேல்முருகனுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்டாருன்னு ஒன்று வரைக்கும் கூப்பிடல அவரை. இவ்வளோ தாங்க உங்கள் லட்சணம், அவ்வளோதாங்க உங்களுக்கான இதில் வேறு இவங்க வந்து பிஜேபி உள்ளே வந்துடும். இந்தியா ஆள்றதே பிஜேபி தானேப்பா. யார் ஆள்றாங்க? என்னையா உங்களுக்கு அவங்க சொன்னால் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சுய அறிவு இல்லையா? கூட்டணி கட்சிக்காரெல்லாம் மதிக்காது திமுக. தொண்டர்கள் நீங்கள் என்டிஏ தலைமையான கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு உங்கள் ஆதரவை நீங்கள் கொடுங்க, அப்போ தான் உங்கள் கட்சி இருக்கும். நான் எங்களுக்கு சொல்லலை, நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது, மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க. உங்கள் கட்சி இருக்குன்னாக்கா இந்த நீங்கள் ஆதரித்தா தான் உங்களுக்கு கட்சி இருக்கும், இல்லை என்றால் உங்கள் கட்சி தானாக விழுங்கப்படும். பிஜேபி வந்து அதிமுக விழுங்காது, திமுக தான் உங்கள் கட்சியில் முழுங்கிடுச்சு ஆல்ரெடி. தொண்டையில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் துப்புறா தான் வெளியே வருவீங்க, துப்புறதுக்கான இதுவாது கொடுங்க திமுகவுக்கு, ஏன்னாக்கா முழுங்கி சாப்பிட்ருவாங்க, போட்டுருவாங்க, உங்களுக்கு கட்சி இருக்காது. அவங்க உங்கள் கட்சியை விழுங்கின்னு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியல. இங்கேருந்து அங்கே போயிடுவாங்க, அதிமுக கிட்ட சொல்லுவாங்க பிஜேபி உங்களை விழுங்காதுங்க, ஏங்க விழுங்க போகிறாங்க? அது பெரிய கட்சிங்க, அது இருக்கும், பிஜேபி இருக்கும். நீ எந்த கட்சியும் யாரும் நாங்கள் விழுங்க மாட்டோம், யாரும் விழுங்க வேண்டியதில்லை. ஆனால் திமுக உங்கள் கட்சியெல்லாம் விழுங்கிட்டு இருக்கு, சீட்டு ஏன் கம்மியாக கொடுக்குது? விழுங்கினா தானே கொடுத்த, உங்களுக்கு இல்லைன்னு தானே சொல்லுது. அது அதை முதல்ல புரிஞ்சுங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு யோசனை பண்ணுங்கள், அந்த கட்சியை பின்பற்ற தொண்டர்கள் யோசனை பண்ணுங்கள். உங்கள் கட்சியெல்லாம் இருக்குன்னாக்கா எங்கள் தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. உங்கள் நலனுக்காக தான் சொல்கிறேன், என் நலனுக்காக சொல்லலை. நான் சொன்னதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியமும் இல்லை. நீங்கள் நல்லா உட்காந்து யோசனை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுங்க. இங்கே ஜனநாயக ரீதியாக இருக்குங்க. போன 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா சினிமா துறையில் இருக்கிறலாம் ட்வீட் போடுவான், பார்த்துருக்கீங்களா? இந்த 5 வருஷமாக அந்த ட்வீட் போடல, அந்த கருத்தையாக சொல்லலை. அப்போ கருத்து உரிமை இந்த 5 வருஷம் இல்லைன்னு தானே அர்த்தம். இருந்தால் போட்டிருப்பான்ல. இந்த பச்சிலம் குழந்தை பள்ளியில் இதுக்கு வந்து கருத்து யாரும் சொன்னானுங்களா? இல்லை. அந்த பள்ளிக்கூட குழந்தைய வந்து கருப்பழிச்சு கொண்டு அதுக்கு யாராவது சொன்னானுங்களா? இல்லை. ஒரு பாட்டி வந்து அப்படி பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லவே விரும்பலைங்க. அது மகள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு அது பிடிக்கலைங்க ஆக்சுவலாக. அதுக்கு யாரும் கருத்து சொன்னானுங்களா? ஏன் சொல்லலை? அப்போ கருத்துரிமை இல்லைன்னு தானே அர்த்தம். கருத்துரிமை எங்கே இருக்குது? அப்போ இது கருத்துரிமையெல்லாம் இருக்கணும். நாடு ஜனநாயக ரீதியாகனா இங்கே வந்து அதிமுக ஆட்சி இருந்தால் தான் நடக்கும், என்டிஏ கூட்டணி ஆட்சி இருந்தால் தான் இங்கே நடக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க.
இதெல்லாம் வந்து நீங்கள் யோசனை பண்ணுங்கள். நான் சொல்கிறத நம்பாதீங்க. எனக்கு அவ்வளோ ஒன்றும் விவரம் தெரிஞ்சு நான் பேசுகிறேன்னு நினைக்கல. எனக்கு இது தோணுச்சு, நான் சொல்கிறேன். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் கட்சியெல்லாம் இருக்கணும், ஜனநாயகம் இருக்குன்னாக்கா என்டிஏ தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது நல்லதாக நான் சொல்கிறது கேட்டதாக நீங்கள் யோசனை பண்ணி முடிவெடுங்க. கூட்டணி ஆட்சின்றாங்க, அப்புறம் ரெட்டலக்குன்றாங்க, இல்லைன்றாங்க. அவ்வளோ சீட்டுன்னு இந்த வேல்முருகெல்லாம் நினச்சா ஒன்றுமே சொல்ல தெரியலங்க. பாவம், என்ன முட்டு, சான்ஸே இல்லை. அதேமாதிரி திமுக கூட வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து முட்டு கொடுக்காதுங்க. விடுதலை சிறுத்தைக்கு வந்து முதல்ல முட்டு கொடுக்கும். அந்த தலைவர் தான் முட்டு கொடுப்பாரு. அவருக்கு என்ன அன்றைக்கி அவ்வளோதான், பிம்பிளிக்கு பிளாபி தான். இந்த 1000, 2000, 3000, 4000 சொல்கிறோம், அந்த காமெடி தான் அந்த கட்சிக்கு நடக்குது. உங்கள் கட்சியை தான் அவங்க திமுக விழுங்கி கொண்டு இருக்கிறது. அதை பார்த்துக்குங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் ஒன்றும் கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்கள் கட்சி நலனை பாருங்கள். அது இருக்கணும்னாக்கா இதுதான் உங்களுக்கு நல்லது. தொண்டர்களுக்கு சொன்ன கருத்து நான் இது. நீங்களும் நான் சொல்கிறது அப்படியே ஏற்றுக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன். நீங்களும் யோசனை பண்ணி பாருங்கள், முடிவெடுங்க. என்டிஏ தலைமையில் இருக்கிற அனைத்து கட்சிக்கும் மக்கள் ஆதரவு பெரும்பான்மையாக இருக்குது. மாற்றுக் கட்சியில் இருக்கும் தோழர்களுக்கு நீங்களும் சிந்தித்து வாக்களிங்க. நமக்கே ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.